अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअन वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसatuहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। எல்லாம் உள்ள அல்லாஹ் நடிகார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் நல்லடியார் மனைகள் மீதும் குறிப்பாக அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அவனுடைய இந்த சத்திய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு வாழக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நீண்ட நவட்டுமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் கிளை 3 சார்பாக எதிர்வரக்கூடிய 16ஆம் தேதி இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நம்முடைய பகுதியிலே நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கான இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த அவருடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்பதற்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை கிளை நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல வருடங்களாக நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான காரணம் என்ன, இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்கள் முன்னால் சொல்வதற்காக வேண்டி கூறியிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அவனிடத்திலே நாளை மறுமையினுடைய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பல்வேறு நன்மையான காரியங்களை எல்லாம் போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் யார் நேர்வழியின் பால் நாட்டம் கொண்டு அந்த நேர்வழியிலே பயணித்து அதே நேர்வழியில் மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நாளை மறுமையிலே வெற்றியை கொடுப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம் அனைவருக்கும் பொதுவானது. அதனால தான் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நாம் பின்பற்றி வருகின்றோம். இந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடினால் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து விடலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. ஏன் அல்லாஹ் எல்லாருக்கும் நேர்வழியை கொடுக்காம ஒரு சில மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான்? எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட ஏன் நமக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? ஏன் என்ற இந்த கேள்விக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அந்த படைப்பினுடைய விஷயத்தை குறித்து அல்லாஹ் விளக்கி சொல்கின்றான். 6வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஸ்ரது ஸத்ரஹு இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவுபடுத்துகின்றான். நேர்வழியை ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டான். இந்த உலகத்துல யாருக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அவன் என்ன செய்வான்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய
உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நேர்வழி அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் அறிவாளிகளாக இருக்கிறாங்க, நிறைய படித்த பெரும் மேதைகளாக இருக்கிறாங்க. ஆனா நேர்வழியின்பால் அவர்கள் வராத நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். பெரும் பெரும் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். பொருளாதாரத்துல பார்த்தோம் அப்படி சொன்னா அவர்களை நிலையிட்ட முடியாத அளவுக்கு பெரும் பெரும் பணக்காரர்களெல்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த உலகத்துல மிகப்பெரிய தன்னுடைய கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா யாரா இருந்தாலும் பாக்குறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கவில்லை. இதனுடைய காரணம் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தினுடைய 179வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வலகது தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான மக்களை நாம் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜின்களாக இருந்தாலும் சரி, அதில் அதிகமான மக்களை அதிகமான பேர் எதற்காக அல்லாஹ் படைத்ததாக திருமறை குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, நரகத்திற்காக வேண்டியே நாம் தயார்படுத்தி இந்த உலகத்துல படைச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்னுல் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம். அதற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்குகின்றான். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மறுபடியும் சொல்கின்றான், பல்ஹும் அல்ல, இல்ல இல்ல அதை விட கேவலமானவன் என்று அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் இந்த வசனத்தை தெளிவாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமான மக்களை நான் நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றேன். இந்த ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து நாம் கொஞ்சம் வெளியே நின்று சிந்திச்சு பார்த்தா நமக்கு புலப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன? அல்லாஹ் ஒருவேளை நமக்கு அநீதி இழைக்கிறானா என்று என்ன தோன்றமா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் அதான. என்ன சொல்றான்னா, பெரும்பாலான மக்கள் நரகத்துக்காக தான் படைச்சிருக்கிறேன், நாளைக்கு அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் நரகம் தான் என்பதை டிக்ளேர் பண்ணி சொல்றான். அப்ப நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தினுடைய அர்த்தம் நமக்கு எப்படி வழங்குன்னு சொன்னா, ஒருவேளை அல்லாஹ் ஒரு சில மக்களை மட்டும் சொர்க்கத்துக்காக படைச்சிட்டு பெரும்பாலான மக்கள் நரகத்துக்காக படைச்சிருக்கிறானோ, சுயநலவாதியா அல்லாஹ் இருக்கிறானோ, அநீதி இழைக்கக்கூடியவனா இருக்கிறானோ? ஏன் அந்த மக்களை நரகத்துக்காகவே எல்லாம் படைச்சிருக்கிறான, அந்த மக்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செஞ்சிருக்கிறான் என்றுதான் என்ன தோன்றும். ஆனால் அல்லாஹ் அதற்கு பிறகு அல்லாஹ் விளக்குகின்றான், இல்லை இல்லை, எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரியான உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரே மாதிரியான பார்வையை கொடுத்திருக்கிறேன், ஒரே மாதிரியான காதுகளை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உள்ளங்களை கொண்டு நேர்வழியின்பால் அவர்கள் சிந்திக்கவில்லை, கண்களை கொண்டு என்னுடைய மார்க்கத்தை குறித்து அவர்கள் பார்க்கவில்லை. இந்த உலகத்துல எத்தனையோ அத்தாட்சிகளை நான் படைச்சிருக்கிறேன். பூமி முழுவதும் அலைந்து திரிந்து பார்த்தால் ஏராளமான அத்தாட்சிகள். அதையெல்லாம் அவர்கள் கண்களை கொண்டு அவர்கள் பார்க்காத மக்களாக இருக்கின்றார்கள். காதுகளை கொண்டு என்னுடைய மார்க்கம் குறித்து அவர்கள் கேட்காத மக்களாக இருக்கின்றார்கள். என்ன நோக்கத்திற்காக அந்த உள்ளத்தை நான் படைச்சிருக்கிறனோ, என்ன நோக்கத்திற்காக கண்களை காதுகளை படைச்சிருக்கிறனோ, அதை அந்த உரிய நோக்கத்திற்காக இவர்கள் பயன்படுத்தாத மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்லை அதை விடவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில மக்களை மட்டுமே இந்த நேர்வழியின்பால் அல்லாஹ் செலுத்துகின்றான். இந்த நேர்வழியின்பால் யாரெல்லாம் பயணித்து மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை கொடுப்பதாக சொல்லி காட்டுகின்றான். யாரெல்லாம் இந்த நேர்வழிக்கு வராமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாமல் மரணிக்கின்றார்களோ, இந்த இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றாமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன கொடுப்பான்? என்ன கொடுப்பான்? விளங்குதா பேசுறது? என்ன கொடுப்பான்? நரகத்தை அல்லாஹ் கொடுப்பான். யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் நாட்டம் இல்லாமல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் இன்னும் சில வசனங்கள்ல சொல்லி காட்டும் போது, வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடம் இருந்து நேர்வழி ஹக்கு உங்களிடம் வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின்,
வமன் ஷாஃபல் யக்ஃபுர், விரும்பியோர் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பியோர் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்கள் இறைவனிலிருந்து நேர்வழி உங்களுக்கு வந்து விட்டது, எல்லாரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் வற்புறுத்தலாம் மாட்டான், யார்கிட்டையும் கொண்டு எல்லாம் திணிக்கலாம் மாட்டான். இதுதான் நேர்வழி என்று தெளிவுபடுத்தி விட்டான். தெளிவுபடுத்தி விட்டு எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீ விரும்புனா இந்த கொள்கையை நீ ஏத்துக்க, நீ விரும்பாவிட்டால் நீங்கள் புறக்கணித்து விடுங்க என்று சொல்லிவிட்டு, இன்னா ஆகத்ததினாலில் லாலிமீன நாரா, யாரெல்லாம் இதை புறக்கணித்து அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டிய நரகம் காத்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம். இப்படி இது மாதிரி பல வசனங்களை எடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நரகத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்யக்கூடிய பல்வேறு வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம இருக்கிறோம். நாம யாரு கடவுளாக வணங்குறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை நாம கடவுளாக வணங்குறோம். ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் இருக்க முடியும், அந்த ஒரு இறைவன் தான் நமக்கான கடவுள், அவன் தான் நமக்கான நன்மை தீமையை அளவிடக்கூடியவன் என்று நம்பி நாம் பயணிக்கிறோம். அப்படி வாழக்கூடிய இந்த உலகத்துல பல கடவுள் கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பல கடவுள் இருக்குது, கல்லு கடவுள், மரம் கடவுள், எல்லாமே கடவுள் என்று பல கடவுளை அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்கள் நாம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறார்கள். நாம் அன்றாடம் அவங்களோடு பழகுகின்றோம், அன்றாடம் அவர்களை பார்க்கின்றோம் இல்லையா? அது மாதிரி 3 கடவுள் கொள்கையில் உள்ள மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? 3 கடவுள் இருக்கிறாங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இவங்க 3 பேருமே கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். இன்னும் சில மக்களை பார்த்தோன்னு சொன்னா பல கடவுள் கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, 3 கடவுள் கொள்கையெல்லாம் கிடையாதுங்க, அன்பு தாங்க கடவுள், அன்பே கடவுள். ஒரு மனிதன் இந்த மனிதன் என்ன செய்யணும்? அன்போட இருக்கணும், அன்பு செலுத்தணும். இப்படி செலுத்தக்கூடிய அன்பு இருக்குது பாத்தீங்களா, இதுதான் கடவுள். நிறைய நாம செல்போன் பயன்படுத்தும் போது இந்த ரீல்ஸ்ல பார்த்தா கூட தெரியும், யாராவது ஒரு மனிதர் உதவி செய்வாரா, உடனே அவர்கள் டெம்ப்ளேட் போட்டு விடுவாங்க, இதுதான் கடவுள் என்று சொல்லி. அன்பே கடவுள் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கடவுள் ஒருத்தர் இருந்தா அந்த உலகத்தில் அநியாயம் நடக்குமாங்க? எத்தனை கொலை நடக்குது, எத்தனை பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. கடவுள் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அவன் தண்டிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு சொன்னா, இல்ல கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பொய், இவங்களால உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல அல்லாஹ் நம்மை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஒரே ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய வாழ்க்கையை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்ன பண்ணுவான் சொன்னா அப்படியே விட்டுருவான். நாளை மறுமையில நீங்கள் சந்திக்கும் போது யாரெல்லாம் அவன் வழிகாட்டுதலின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்களோ, அவனை கடவுளாக ஏற்று வணங்கி வழிபட்டீர்களோ அவர்களுக்கு நான் ஒரு பரிசை கொடுப்பேன், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை நிராகரித்தீர்களோ அவர்களுக்கு நரகத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சொல்றனா இல்லையா? அது மாதிரி பல கொள்கை இருந்தாலும் கூட அல்லாஹுவால் ஏற்றுப்படக்கூடிய ஒரு கொள்கை சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் இஸ்லாம் மட்டும்தான் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு கொள்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்ல, ஏன் நமக்கு இந்த கொள்கையை கொடுத்திருக்கிறான்? இந்த கொள்கையை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இந்த கொள்கையை நமக்கு கொடுத்ததற்காக வேண்டி பிரதிபலனாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? அது என்ன எதிர்பார்க்கிறோம் நம்மள்ட்ட? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தம்பி நீங்க சொல்றீங்களா? கேள்வி கேட்கறான், நெஞ்சு ஓடிடக்கூடாது பயந்து, சரியா? சொல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஓரிரை கொள்கையை கொடுத்ததுக்காக வேண்டி நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண்புகள் என்ன? பெண்கள் யாரும் சொல்றீங்களா? நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இருக்குதா இல்லையா? நாம் அவனுக்கு இந்த கொள்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். இந்த நன்றி செலுத்த வேண்டிய இந்த விஷயத்துல மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம் பிற மக்களுக்கு கொண்டு போய் நான் எடுத்து சொல்லணும், நாம் அவர்களை இந்த சத்திய கொள்கையை நோக்கி நான் அழைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிக முக்கியமான அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த நேர்வழியை நான் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அடிப்படை. இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படிதான் படைச்சு அப்படிதான் ஆக்கி இருக்கிறான். திருமறை குர்ஆனை எடுத்து நான் புரட்டி பார்த்தோம் அப்படி சொன்னா, பல்வேறு சமுதாயங்களுக்கு அல்லாஹ் பல்வேறு நபிமார்கள் அனுப்பியிருக்கிறானா இல்லையா? நாம வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு முன்னால் எத்தனை சமுதாயங்கள் உலகத்துல படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க.
எத்தனை சமுதாயங்கள் இருப்பாங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான சமுதாயங்கள் இருப்பாங்க. பல லட்சக்கணக்கான சமுதாயங்கள் இந்த உலகத்துல படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு நேர்வழி எடுத்து சொல்றதுக்காக வேண்டி ஓரிரை கொள்கை என்பது அழைப்பு கொடுப்பதற்காக நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். நபிமார்களுடைய பணிகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே பட்டியல் போடுறான். அதுல எல்லா நபிமார்களும் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரே மாதிரியான பணி என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் பால் அவர்கள் அழைப்பது, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்க வேண்டும் என்பது அவர்கள் அழைப்பினுடைய பிரதான நோக்கமா இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் 7 அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்துல வயிலா ஆதின் அகாஹும் ஹூதன், ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் நபியாக அனுப்பினோம். அவர் நம்ம மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார். கால யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு. இந்த சமுதாய மக்கள் என்ன சொல்றாருன்னு சொன்ன, என் சமுதாயத்தினரே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள்கள் யாருமே கிடையாது என்கின்ற பிரச்சாரத்தை யாரு ஹூது நபி இருக்கிறாருல்ல, எந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாரு? ஆது சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாரு. சாலிஹ் நபி அல்லாஹ் அனுப்புனானா இல்லையா? சாலிஹ் நபி அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நபி அனுப்பி வைக்கிறான்? சமூது சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். வயிலா சமூது அகாஹும் சாலிகன், சமூது சமுதாயத்திற்கு அவருடைய சகோதரர் சாலிஹ் நபியாக அனுப்பினோம். அவர் அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார். கால யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு. இந்த வார்த்தை அல்லாஹ் அப்படியே வரிசையா பயன்படுத்தலாம். ஒரு 4 நபிமார்கள் அப்படியே வரிசையா பட்டியலிட்டு அவங்க மக்களிடத்திலே செய்த முக்கியமான பிரச்சாரம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது, அவன்தான் உங்களை படைத்த கடவுள் என்ற அந்த ஓரிரை கொள்கையை எல்லா நபிமார்களும் அந்த சமுதாய மக்களிடத்திலே தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து இந்த கொள்கையை நோக்கி அவர்களை அழைக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சார பணியில் நடக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் அனுபவித்து அந்த மக்களை அழைக்கிறாங்க. ஏராளமான சிரமங்கள். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யறாங்க, அந்த சமுதாய மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யறாங்க. அவ்வாறு பிரச்சாரம் செய்யும் போது இஸ்லாத்தை நோக்கி அந்த மக்களை அழைக்கும் போது என்னென்ன இடைஞ்சல்களை எல்லாம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார்கள் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்விட்ட அப்படியே வந்து முறையிடுறாங்க. கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலா வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. ரப்பிடத்துல சொல்றான், ரப்பே என்னுடைய இறைவா, இந்த மக்களை நான் காலையில் போய் அந்த மக்கள் நான் அழைக்கிறேன், மாலையில் போய் இந்த மக்கள் அழைக்கிறேன். ஆனால் என்னுடைய இந்த அழைப்பு என்பது அவரிடத்தில் என்னை கண்டால் விருந்தோடுவதை தவிர வேறு எதையுமே அதிகமாக்கவில்லை. நான் போய் இந்த பிரச்சாரத்தை எடுத்து நான் செய்கிறேன், உன்னுடைய கொள்கையின்பால் மக்களை அழைப்பதற்கான போகும்போது இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நான் வருவதை கண்டாலே என்னை கண்டாலே வெறுண்டு ஓடுகின்றார்கள். அதுக்கடுத்து என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா காதுகள்ல விரல்களை எடுத்து வைத்து மூடிக்கொள்கின்றார்கள், ஆடைகளை எடுத்து போர்த்திக் கொள்கின்றார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் போது சும்மா இன்னி தாவத்துகும் ஜிகாரா சும்மா இன்னி ஆலந்துலகும் அசரத்துலகும் இஸ்ரார், அப்படி இருந்தாலும் கூட நான் இந்த மக்களை சப்தமிட்டு பகிரங்கமாக நான் மார்க்கத்தின்பால் அழைத்தேன், ரகசியமாக அழைப்பு கொடுத்தேன், என்னால் இயன்ற அளவிற்கு இந்த பிரச்சாரத்தை நான் செய்தேன் என்று தன்னுடைய சிரமங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்கின்றார்கள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் நூஹ் நபி? 950 ஆண்டு காலம். அல்ஃப சனத்தின் இல்ல அம்சீனல் ஹாம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக உங்களோடு வாழ்ந்தார். 950 ஆண்டு காலம். ஒரு நபி என்ன பண்றான்னு சொன்னா மக்களை இந்த ஓரிரை கொள்கை என்பது அழைக்கின்றார். ஏராளமான இடைஞ்சல்களை கொடுக்கின்றார்கள். அத்தனை சிரமங்களையும் சகித்துக் கொண்டு என்ன பண்றான்னு சொன்னா தொடர்ச்சியாக காலையில போய் மக்கள் எடுத்து சொல்றார், மாலையில போய் எடுத்து சொல்றார், பகிரங்கமா எடுத்து சொல்றார், ரகசியமா ஒவ்வொருத்தரையாக தனித்தனியா எடுத்து சொல்றார். இந்த வரலாற்று செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கின்றானே, பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? நம்மள யாரும் அது மாதிரி இருக்கிறோமா? நம்ம மீதும் இன்றைக்கு அது மாதிரி ஒரு பொறுப்பு இருக்குது. காலையிலேயும் மாலையிலேயும் தொடர்ச்சியா யாரையாவது இந்த மார்க்கத்தை நோக்கி நம்ம அழைப்பு கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ் மட்டும்தாங்க வணங்கக்கூடிய கடவுளா இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் தான், இந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்ற விஷயத்தை இன்றைக்காக நாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லியிருக்கிறோம் சொன்னா கிடையாது. நம்மள யாருமே அது மாதிரி இருக்க மாட்டோம். ஆனால்
குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அழைப்பு பணியினுடைய அம்சம் இப்படித்தான் இருக்கும். மார்க்கத்தை நீங்க எடுத்து சொல்ல போறீங்கன்னா, ஓரிரை கொள்கையை நீங்க மக்கள் எடுத்து சொல்ல போறீங்கன்னா, அதனுடைய பாதை கரடு முரடாகத்தான் இருக்கும். இலகுவான விஷயம் கிடையாது. பல்வேறு சிரமங்கள் இருக்கும், பல்வேறு கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். அத்தனை சிரமங்களுக்கும் மத்தியில் நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் பொதுவான விதியாக ஆக்கியிருந்தான். நம்முடைய இறை தூதராக இருக்கக்கூடிய அண்ணன் பெருமானுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அல்லாஹ் நபியாக தேர்வு செய்து இந்த கொள்கையை கொடுத்த நாட்களில் இருந்து எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரம் செய்யறாங்க. நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் இருக்குதா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருவோமா? சம்சா சாப்பிடுற வரைக்கும் ஒரு 5 நிமிடம் கேட்க விடலாமா? ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, வேகமா விநியோகம் செய்யுங்க. கவனம் சிதறும் போது சொல்லக்கூடிய தகவல் சரியா உள்வாங்க முடியாது. முடிச்சா பேசலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்துவம் கிடைத்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏராளமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்படுறாங்க. அத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் கூட அண்ணன் பெருமான் அவர்களுடைய அந்த பண்பு, அவருடைய அந்த குணம் என்னன்னு சொன்னா, எப்படியாவது இந்த கொள்கையை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்து விடும் என்ற பேராவல் கொண்டவர்களா இருந்திருக்கிறாங்க. திருமிதியில 2925 வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜுக்கான காலம் எப்போது வரும் என்று காத்துக்கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ஜினுடைய காலம் வருஷத்துல ஒரு தடவை வரும். அந்த காலம் எப்போது வரும் என்று காத்திருந்து, அந்த நேரம் வரும்போது மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவை நோக்கி வருவாங்களா இல்லையா? அந்த நேரம் எப்போது வரும் என்று ரசூலுல்லாஹ் காத்திருந்து அந்த மக்கள்கிட்ட போய் பேச்சு கொடுப்பாங்களாம். அலா ரஜுலி யஹ்மில்னி இலா கௌமிஹி ஃபஇன்ன குரைஷ் கத் மனஊனி அன் உபல்லிக கலாம் ரப்பி. வந்திருக்கக்கூடிய மக்கள்ல உங்கள யாராவது ஒருத்தர் என்னை உங்க சமுதாய மக்களிடத்திலே அழைத்து செல்லக்கூடியவர் யாராவது இங்க இருக்கிறீங்களா? இந்த குறைஷிகள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல விடாமல் என்னை தடுக்கின்றார்கள், என்னால எடுத்து சொல்ல முடியல. இங்கே அதற்கான வாசல் அடைக்கப்படுகின்றது, ஏராளமான இடைஞ்சல் கொடுக்கின்றார்கள். எங்க இருந்து இல்லாம வந்திருப்பாங்க, யார் எங்க இருந்து வந்திருக்கிறாங்கன்னே தெரியாது. யார் எங்க இருந்து வந்திருந்தாலும் உங்களை யாராவது ஒருத்தர் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட யாராவது நீங்க என்ன கூட்டு போனீங்கன்னு சொன்னா, உங்களோடு நான் உங்க ஊருக்கு வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன், யாராவது என்ன கூட்டு போறீங்களா என்று ரசூலுல்லாஹ் பேசுவாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு தன்மை பாருங்க. தான் இருக்கக்கூடிய பகுதியில் தாவா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கின்றார்கள். அடித்து உதைக்கப்படுகின்றார்கள். நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். தாயிஃப் நகரத்துக்கு போய் சொல்லும் போது அடி வாங்கியவர்களாக திரும்பி கொண்டு வருகின்றார்கள். என்ன காரணம்? மார்க்கத்தை எப்படியா எடுத்து சொல்லி வரணும். இங்கே அதற்கான எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகின்றது. நீங்க யாராவது என்ன கூட்டு போனீங்கன்னு சொன்னா, உங்கள் மக்களிடத்திலே வந்து இந்த ஓரிரை கொள்கையை நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த கவலை. சுத்தியும் பார்க்கிறாங்க, இத்தனை மக்கள் இருக்கிறாங்களே, ஏகத்துவத்தினுடைய அந்த அம்சம் என்னன்றதை விளங்காம இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே, இதே நிலையில் இவர்கள் மரணித்து விட்டால் நாளை மறுமையில இவர்கள் கைசேதமடைய நேரிடும் என்ற கவலையினுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே உந்தி தள்ளுகின்றது. போய் பேசுறாங்க, வாய்ப்பை தேடி தேடி போறாங்க. பல செய்திகள் நாம் ஆதாரமா பார்க்க முடியும். காலங்கள் கடந்த பிறகு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்து விட்டார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய வார்த்தைக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹ்வுடைய வென்றெடுக்கிறாங்க. அந்த நிலையில் கூட தாவாவை கைவிட்டாங்களா? எத்தனை மக்கள் எனக்கு பின்னாடி வந்துட்டாங்க என்ற எண்ணம் அவர் வந்துச்சா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவருக்கு உதவியாளராக பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவன், யூத மதத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகின்றது. ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் யாரையாவது அழைத்து போய் நீங்கள் நலன் விசாரித்து வாருங்கள் என்று அழைத்து அனுப்பிவிடலாம். சொன்னா கேட்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவன் சிறுவன் என்று கூட பார்க்காமல் அந்த யூத சிறுவனை தேடி வீட்டுக்கு போறாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அந்த சிறுவனை சந்தித்து நலம் விசாரித்து விட்டு
மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகால லஹு அஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த யூத சிறுவன்ட்ட அந்த நேரத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கொடுக்கிறாங்க. அப்ப அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை திரும்பி பார்க்கின்றான். அந்த தந்தை அந்த சிறுவனிடத்தில் சொல்கின்றார்கள், ஃபகால லஹு அத்ய அபுல் காசிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் என்ற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றாரோ அதை நீ ஏற்றுக்கொள் என்று அந்த தந்தை இசைவு கொடுக்கின்றார்கள். அந்த சிறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்த உடனாக மரணித்து விடுகின்றான். மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் போய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. அத்தனை காலம் யூதனாக அந்த இருந்த அந்த சிறுவன் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து மரணித்திடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன் நார், இந்த சிறுவனை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். என்னுடைய வேலை எதுவும் கிடையாது, என்னுடைய கையில் எதுவும் கிடையாது. இதை முழுமையாக செய்தவர் அல்லாஹ் மட்டும்தான். என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். அந்த சிறுவனை தேடி ரசூலுல்லாஹ் போனாங்க. அந்த பண்பு இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கின்றதா? நாம் வாழக்கூடிய மக்கள் பகுதியில பார்க்கின்றோம், ஏராளமான மக்கள் மாற்று கொள்கையில இருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தெரியாமல் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட நாம போய் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட செய்கிறோம். யாரையும் குறை சொல்லல. ஆனால் நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவிற்கு மார்க்கம் தேவைப்படுகின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்குதான்னு பார்த்தா இல்ல, ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் பண்றோம். தேவை அதிகமாக இருக்கின்றது. இன்னும் இந்த கொள்கை போய் சேர வேண்டிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய பணிகளை வீரியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த மக்களுடைய நிலை அல்லாஹ் நாடினால் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குதா இல்லையா? அதை உணர்ந்து செயல்படணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை, அந்த கவலைப்படக்கூடிய தன்மையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றா, இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போலும். அந்த கவலையினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு சொன்னா, கவலைப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வார்கள் போல. அவர்களுக்கு அந்த கவலையின் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருக்கிறார். இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யக்னு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த செய்தியை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த செய்தியை அந்த மக்கள் நம்பவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போலும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருக்காங்க சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா? இன்னைக்கு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நாம் என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் அழகிய முன்மாதிரி. எல்லாவற்றிலும் அவரிடத்தில் அழகான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அவரைத்தான் என்னுடைய தலைவராக, என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்று செயல்படுகின்றேன் என்று சொல்லக்கூடிய, நம்மை நானே மார்கட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா? அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதா இல்லையா? எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹ் நாம் பின்பற்றி ஆக வேண்டுமே. ஏதோ நாம தொழுகையில நபிவழிப்படி தொழுகின்றோம், நோன்பில் நபிவழிப்படி நோன்பு வைக்கின்றோம், அது மட்டும் போதும் என்றால் இப்படி இருந்துவிட முடியுமா? எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்களோ அவர்களை அப்படியே நாம் பின்பற்றினால்தான் அந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தவர்களாக நாம் மாற முடியும். எல்லா வாய்ப்புகளையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. எதிரிகளோடு சண்டை போகக்கூடிய ஒரு இடம் என்பது போர்க்களம். அந்த போர்க்களத்துல யாருக்கா இருந்தாலும் என்ன ஒரு எண்ணம் வரும்? எதிரிகளை வெட்டி வீழ்த்த வேண்டும், எதிரிகளோடு சண்டை போடணும். அவர்களோடு நாம் சண்டை போடவில்லை என்றால் நம்முடைய மக்களை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்ற எண்ணம் தான் எல்லா மக்களுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட போர்க்களத்திற்கு யாரை அனுப்பினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்ற முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க முதல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. போன உடனே போய் நீங்க சண்டையில் இறங்கிறாதீங்க, போன உடனே நீங்க போர்க்களத்தில் குதித்து விட வேண்டாம். போய் முதல் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, அந்த மக்களை இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் அழையுங்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களோடு நீங்கள் சண்டையிட வேண்டாம், நீங்கள் திரும்பி விடுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்ப நீங்க போர் புடிங்க என்றுதான் சொல்லி அனுப்புவாங்க. ஒரு செய்தியை பார்க்கின்றோம், ரொம்ப அழகான அருமையான ஒரு செய்தி. ஹைபர் போருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு படையை தயார் செய்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்து அனுப்பி வைக்கின்றார்கள்.
அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க போய் இஸ்லாத்தை நோக்கி நீங்க மக்கள் அழைப்பு கொடுங்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சந்தேக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், ஃபவல்லாஹி லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைரல் லக மின் ஐ யகூன லக ஹும்ருன் நஅம். உங்களுடைய கைகள் மூலமாக, உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேரு வழியை வழங்குவது என்பது. நீங்க போய் மார்க்கத்தை எடுத்து சொல்றீங்க, உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு வேளை அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் வந்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, அல்லாஹ் நாட வேண்டும். நீங்க எடுத்த முயற்சியின் காரணமாக நீங்க போய் பேசுறீங்க, நீங்க அதற்காக வென்று நீங்க என்ன பண்றீங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றீர்கள். உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்துவிட்டால் அது உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? சிவப்பு நிற ஒட்டகத்தை நீங்கள் பெறுவதை காட்டிலும் உங்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்றைய காலத்தில் இருந்த அரபு மக்கள்கிட்ட சிவப்பு நிற ஒட்டகம் என்பது ரொம்ப ரொம்ப அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய காலத்தில் ஒப்பீட்டுக்கு சொல்வதாக இருந்தால் எத்தனையோ லக்ஸரி கார் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சாலைகள்ல யாராவது லக்ஸரி கார்ல யாராவது போறாங்க, அது மாதிரியான காரை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஆசை வருமா இல்லையா? ஏதாவது ஒரு கார் பேர் சொல்லுங்க தம்பி, ரொம்ப பிடிச்ச ஒரு கார் பேர் சொல்லுங்க, சொல்லுங்க, தெரிஞ்ச காரை சொல்லுங்க. BMW, வேற அது ஒரு லக்ஸரி கார் தான். லாம்பார்கினி, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசை வருதா இல்லையா? இன்னும் எத்தனையோ கார்கள் இருக்குது, லேண்ட் ரோவர்ன்றாங்க, ரேஞ்ச் ரோவர்ன்றாங்க, ரோல்ஸ் ராய்ஸ்ன்றாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்து சிம்பிளை பார்த்தாலே இப்படி ஒரு பொம்மை நிக்கும்ல, அதெல்லாம் பல கோடிகள். அப்ப அது மாதிரியான கார் நம்ம சாலையில பார்க்கும்போது மனிதன் அடிப்படையில் ஒரு ஆசை வருமா இல்லையா? இந்த கார் நமக்கு சொந்தமா இருந்தா நாமளும் அதில் போகலாம் தானே, தப்பு கிடையாது. அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்ம ஆசைப்படுவோமோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள் மூலமாக நீங்க போய் மார்க்கத்தை எடுத்து சொல்லி உங்களுடைய பேச்சை கேட்டு ஒருவர் மார்க்கத்திற்கு வந்துவிட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? இது மாதிரி உங்களுக்கு பல கோடிகள் மதிப்புடைய அந்த பொருளை பெறுவதை காட்டிலும், சிவப்பு நிற ஒட்டகத்தை நீங்கள் பெறுவதை காட்டிலும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நம்முடைய தாவா இன்றைக்கு அது மாதிரி இருக்குதா? நாம இன்றைக்கு மார்க்கத்தை போய் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களா இருக்கணுமா இல்லையா? நாம போய் தாவா செய்யறோம், ஒருவேளை நம்முடைய தாவா மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டால் அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை எல்லாம் கொடுக்கிறானா இல்லையா? ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்துட்டாரு சொன்னா அதற்கு பிறகு அவர் நம்பிக்கை கொண்டு எத்தனை ரக்காத்துகள் அவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தொழக்கூடிய மக்களா மாறுறார், எத்தனை ரமலான் வரும்போது நோன்பு நோக்கக்கூடியவராக மாறுறார், எத்தனை விதமான அம்சங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவராக மாறுறாரா இல்லையா? நம்முடைய தாவாவின் மூலமாக ஒருவர் மார்க்கத்திற்கு வந்து அதன் பிறகு அவர் செய்யக்கூடிய எல்லா அமல்கள் இருக்குதா இல்லையா? அந்த அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை கொடுப்பான். அதே மாதிரி நன்மையை யார் மூலமாக ஒரு இஸ்லாத்திற்கு வந்தாரோ அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானா மாட்டானா? அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க, அவருக்கான நன்மை அவருக்கு, எனக்கான நன்மை எனக்கு என்று யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க உங்கள் மூலமாக ஒருவர் மார்க்கத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையில் அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதே மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் நாம செய்யாமலே அந்த நன்மை எல்லாம் கொடுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. நாம நின்று வணங்கி இருக்க மாட்டோம், ஆனா நம்முடைய கிரெடிட் கூடிக்கிட்டே இருக்கும், நன்மை அல்லாஹ் எழுதிக்கொண்டே இருப்பான். நாம் அந்த நோன்பை நம்ம நோட்டு இருக்க மாட்டோம், அல்ல அதற்கான நன்மையை அவர் வைக்கக்கூடிய நோன்புக்கான நன்மை நம்ம கொடுத்து கொண்டே இருப்பான். இப்படி அவர் என்னென்னவெல்லாம் நன்மையான காரியங்களை செய்கின்றாரோ அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நன்மைகளை வரிசையாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நன்மையின் பால் நம்ம நாட்டம் கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்படிப்பட்ட அளவிலா நன்மைகளை பெறுவதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது தௌஹீத் ஜமாத் தான், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது நாகூர் மூணுகளின் நிர்வாகம் தான் ஏற்பாடு செய்யறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பை அதற்கான வாசலை அல்ல யார் திறந்து வைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் நமக்காக திறந்து வைக்கிறான். வாங்க, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க.
இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டு விடாதீர்கள். உங்களுக்கான மலை அளவுக்கான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு வழியை நான் இந்த உலகத்திலேயே ஏற்படுத்தி தர்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் போது நாம் அதுல பொடுபோக்காக நாம் இருக்கலாமா? நாம் அதுல கண்டும் கொள்ளாம இருக்கலாமா? ஏதோ ஒரு நாள் 2 நாள் நாம போய் அந்த தாவாவை செஞ்சா மட்டும் போதும், செய்யலாம் விட மாட்டாங்க. கிளையில தாவா குழு நாம ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம், கிளையில நம்ம நிர்வாகத்துல போட்டிருக்கிறாங்க, உறுப்பினரா இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு போகும்போதெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு 2 நாள் அவன் கூப்பிட்டதுக்காக வேண்டி நாம போய் தாவால கலந்துட்டு வந்துருவோம் என்ற அந்த எண்ணம் இருக்கலாமா? தினமும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். தினமும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் எத்தனை மக்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்து வர முடியுமோ அத்தனை மக்களை அழைத்து வருவதற்கான எல்லா வழிவகைகளையும் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த கால சூழ்நிலை என்பது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் வாழ்கின்றோமா இல்லையா? பல இடங்கள்ல மீடியாக்கள்ல இன்றைக்கு நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வார்த்தை என்று சொன்னா இஸ்லாமோபோபியா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? தீவிரவாதம், டெரரிசம் தான் தீவிரவாதம். இஸ்லாமோபோபியா அப்படின்னா இந்த வார்த்தைக்கு பொதுவான அர்த்தம் என்னன்னு சொன்னா தீவிரவாதம் ஒரு அடங்கும். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். இஸ்லாமினாலே இந்த வார்த்தையை கேட்கும் போது சிலருடைய உள்ளங்கள்ல அப்படியே நெருப்பா இருக்கும். இஸ்லாமா அப்படின்ற மாதிரி வெறுப்பாங்க. அந்த மார்க்கம் முஸ்லிம்களா என்று வெறுக்கக்கூடியவனா மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமோபோபியா என்ற அம்சம் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில அதிகமாக ஒரு சிலரால் இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலரால் வேண்டுமென்றே பரப்பப்படுகின்றது. அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் ஒரு அர்த்தமா இருக்கும். அதையெல்லாம் மறைத்து விட்டு தெரிந்தாலும் கூட அதற்கு வேறு அர்த்தம் கொண்டு மக்கள் மத்தியில பரப்பி விடுவாங்க. பாத்தீங்களா திருமறை குர்ஆன்ல எதிரிகளை கண்டவுடன் நீங்கள் வெட்டுங்கள் குத்துங்கள் என்று இருக்கின்றது. எதிரிகளை பார்த்தாலே உடனடியாக போட்டுத்தல சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத மார்க்கம் பாருங்க என்கின்ற விஷயத்தை கையில் எடுப்பார்கள். அது மாதிரி எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், பழைய வீடியோவா இருக்கும், அதையெல்லாம் இன்றைக்கு ஏஐ பயன்படுத்தி புதிய வீடியோவாக மாத்தி இன்றைக்கு நடந்த மாதிரி பரப்பி விடுவாங்க. நம்முடைய பகுதியில் நடந்த மாதிரி பரப்பி விடுவாங்க. யார் யாரெல்லாமோ செஞ்சிருப்பாங்க, அதை ஒரு இஸ்லாமிய முத்திரை குத்தி இஸ்லாமியர்கள் இது மாதிரி செய்கின்றார்கள் என்று சிலருடைய குற்றங்களை மையப்படுத்தி ஒட்டுமொத்த சமூகத்தையுமே இந்த சமூகமே இப்படித்தான், இஸ்லாமே இப்படித்தான், இவர்களுடைய வேதம் இவர்கள் இதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது, இவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இவர்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று என்னென்ன சமூக கேடுகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் கொண்டு போய் நபிகள் நாயகத்தினுடைய பேர்ல கட்டி விடுவாங்க. நபிகள் நாயகம் தான் இருக்க எல்லா குற்ற செயல்களுக்கான முன்மாதிரி யாருன்னு சொன்னா நபிகள் நாயகம் தான். அவர் தான் இதை செய்ய சொல்கின்றார் என்று இந்த தீவிரவாதத்தோடு இஸ்லாத்தை தொடர்புபடுத்தக்கூடிய பாசிச சித்தாந்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதையே ஒரு வேலையாக எடுத்து காலம் காலமாக செய்து வருவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்பாவி மக்களா இருப்பாங்க, இஸ்லாத்தை பற்றி எந்த விதமான ஒரு வெறுப்புணர்வும் இல்லாத மக்களா இருப்பாங்க, நாட்டமும் இருக்காது, தேட்டமும் இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் நிறைய மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய உள்ளத்துல போய் இந்த மார்க்கத்தை குறித்து ஏராளமான கெட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தவறான புரிதலை எல்லாம் ஏற்படுத்தி இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை கட்டமைப்பார்கள். அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில கூட இன்றைக்கு அவங்க தான் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சினிமா படம் தயாரிப்பான், சினிமா படத்தை தயாரிச்சு அதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து தவறா இன்றைக்கு மக்களுடைய உள்ளத்துல கொண்டு போய் பதிய வைக்கிறானா இல்லையா? பதிய வைக்கிறானா இல்லையா? கேரளா ஃபைல்ஸ் என்று ஒரு படத்தை வெளியிட்டான். அதுல என்ன சொல்றாங்க? இஸ்லாத்தை குறித்து வெறுப்பு தான். இஸ்லாமியர்கள் இங்க பெண்களோடு பழகி அரபு நாட்டை கொண்டு போய் அவர்களை எல்லாம் இன்றைக்கு சீரழித்து விடுகின்றார்கள். ஆனா உண்மையான விஷயம் பார்த்தா அப்படி நடக்கவே செய்யாது. பொய்யான விஷயத்தை சினிமா படத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சினிமாவில தான் மூழ்கி கிடக்கிறாங்க. ஒன்றென்று படம் கிடையாது. புர்கா என்ற படமா இருக்கட்டும், ஏராளமான படங்களை இன்றைக்கு இந்த மார்க்கத்திற்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறாங்களா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? அதற்கு எதிராக நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன? இந்த மார்க்கத்தை குறித்து ஒரு தப்பா சொல்றானே,
என்னை குறித்து தப்பா சொன்னா நமக்கு உள்ள நம்ம ஏத்துக்கிடுமா? நான் எதுவுமே தவறு செய்யாம ஒரு அப்பாவியாக ஒரு எந்த விதமான ஒரு அநீதியும் விளைக்காம நான் வாழ்றேன். என்னைய பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, செய்யாத ஒரு விஷயத்தை சொல்றாரு, உங்களை சொல்றாரு, நம்முடைய பெற்றோரை சொல்றாரு, நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? கோபம் வருதா இல்லையா? யாரை பார்த்து அப்படி சொல்ற, யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல என்று நாம் அடிக்க போறோமா இல்லையா? நமக்கு நம்முடைய நிலைமைக்கே அப்படி ஒரு நிலையை சொன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு தப்புந்தோரமா சொல்லிட்டு இருக்கிறானே. இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து இன்றைக்கு பல்வேறு மக்கள் மத்தியில கொண்டு போய் வெறுப்பை கொண்டு போய் விதைக்கிறார்களே, அதற்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? என்ன செஞ்சோம்? நான் செய்த முயற்சி என்ன? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. என்னால் இயன்ற அளவிற்கு இதற்கு எதிராக மார்க்கத்தை குறித்து அந்த மக்கள் நல்லெண்ணம் கொள்வதற்காக வேண்டி இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்த என்று பட்டியல் போட முடியுமா? என்ன செய்யலாம்? ஆலோசனை சொல்லுங்க. என்னென்ன காரியங்களை கையில் எடுக்கலாம்? ஹபீபி என்ற ஒரு படம் தயாரிச்சு அது மாதிரி நாம ஒரு படம் தயாரிக்கலாமா? தௌஹீத் ஜமாத் சார்பா ஹபீபி படம் தயாரிச்சிடலாங்க. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை நாங்க படமா கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை, இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை படமா கொடுக்கிறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு அரபி வார்த்தை ஹபீபி என்ற வார்த்தையை வச்சு கொண்டு போய் ஏன் அந்த படத்தை எடுத்தீங்க? இப்ப எல்லாருமே இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி தப்பும் தவறுமா எடுக்கிறான், நான் இஸ்லாத்தை பத்தி நல்ல விதமா எடுக்கிறேன். என்ன லட்சணமா எடுத்து வச்சிருக்கிறான் படத்தை, நல்ல விதமா. அது மாதிரி நம்ம யோசிச்சு எடுக்க முடியுமா? எல்லாமே கேடுகட்ட விஷயங்கள். இப்ப நாம இது மாதிரியான காரியங்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய ஒரு வழி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல இந்த வழியை நீங்கள் கையில் எடுத்து தாவா செய்யுங்க என்றால சொல்லி காமிக்கிறான். 16ஆம் அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். உதுஉ இலா சபீலி ரப்பிக்க, அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி நீங்கள் அலையுங்கள். எதை கொண்டு? பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, ஹிக்மா என்ற அந்த விவேகத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியை நோக்கி நீங்கள் அலையுங்கள். அழகான பரிந்துரையின் மூலமாக, அழகான அறிவுரையை கொண்டு நீங்கள் அலையுங்கள். அவன் எந்த ரூட்ல வரானோ அந்த ரூட்ல அதை முறியடிக்கிற மாதிரி நீங்கள் ஹிக்மத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அழகான அறிவுரையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய வழியை நோக்கி நீங்கள் மக்களை அலையுங்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அழகான முறை சொல்லி காமிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதற்கான ஒரு வழியைத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இது மாதிரியான ஒரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற இப்படி போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் செய்கின்றோம். அதற்கான அழகான ஒரு வழி. இன்றைக்கு நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோமே, நம்முடைய ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அரபு நாட்டில இருந்து இன்றைக்கு பிளைட் பிடிச்சி வந்து இறங்குறவங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய இஸ்லாம் எப்படி வந்து சேர்ந்துச்சு? இது மாதிரி யாராவது ஒருத்தருடைய வாழ்விலே நம்ம பார்க்கிறோம், யாராவது எடுத்து சொல்றாங்க, அப்படி பார்த்துதான் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சுமாமா பின் உஸ்ஸால் என்ற ஒரு நபி தோழர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு சொன்னா, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிராளியா இருக்கிறார். எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் அவரு? அல்லாஹ்வுடைய தூதரை மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களா? சஹாபாக்கள் யாராவது அவருக்கு தாவா செஞ்சாங்களா? சுமாமா பின் உஸ்ஸால் எப்படி மார்க்கத்துக்கு வந்தார் என்றத ஒரு அழகான செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? நஜித் என்ற பகுதிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குதிரைப்படை அனுப்பி வைக்கிறாங்க. பனு ஹனீஃபா குலத்தை சேர்ந்தவனா இருக்கிறான் இந்த சுமாமா என்ற ஒரு மனிதர். அவர் என்ன பண்றாரு சொன்னா, கைது செய்து அழைத்து வந்து மஸ்ஜித் நபவியுடைய தூண்கள்ல கட்டி போடுறாங்க. அவ்வளவுதான், எதுவுமே பேசல. அவர்கிட்ட கட்டி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறாங்க, சுமாமா உன்னுடைய நிலை என்ன என்று கேட்கும் போது சுமாமா சொல்றாப்ல, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பழி வாங்கக்கூடிய நிலையில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, ரத்த பழி வாங்குவதற்கு தகுதியானவன் தான் நான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பழி வாங்குறீங்க, நீங்க மன்னித்து நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நன்றி உள்ளவனா நான் இருப்பேன் என்ற பதில சொல்றாரு. ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. 2வது நாளும் வருகின்றார்கள், அதே கேள்வி கேட்கிறாங்க, அதே பதில சுமாமா சொல்றாரு. 3வது நாளும் அதே சம்பவம் நடக்கின்றது. பிறகு நபித்தோழர்களை அழைத்து சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்றாங்க. வேற எந்த வார்த்தையும் பேசல. சுமாமா அவிழ்த்து விடப்பட்ட சுமாமா என்ன பண்றாரு சொன்னா, நேர அருகில் பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்துக்கு போய் தன்னை அங்க சுத்தம் செய்கின்றார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, முஹம்மதே
யா முகமதுன்னு அழைப்பாங்க. அரபிகளுடைய பண்பு என்ன, ஒரு மரியாதை இல்லாம தான் கூப்பிடுறாங்க. முகம்மதே, இவ்வளவு காலம் வரைக்கும் இந்த உலகத்திலேயே எனக்கு வெறுக்கக்கூடிய ஒரு முகம் யாருன்னு சொன்னா உங்களுடைய முகம் தான். இந்த முகமது இருக்கீங்களே, இந்த முகமதுடைய முகத்தை வாழ்நாள வெறுக்கக்கூடிய முகமே இந்த முகமது முகம் வெறுக்கக்கூடிய முகமா இருந்துச்சு. இன்றைக்கு எனக்கு நேசத்திற்குரிய ஒரு முகமாக உங்களுடைய முகம் மாறிவிட்டது. வெறுக்கக்கூடிய நகரமாக இந்த நகரம் தான் இருந்துச்சு. இன்றைக்கு இந்த உலகத்திலேயே விரும்பக்கூடிய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு நகரமாக இந்த நகரம் எனக்கு மாறிவிட்டது. அது மாதிரி எனக்கு வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தான் இருந்துச்சு, இன்றைக்கு விருப்பத்திற்குரிய ஒரு மார்க்கமாக மாறிவிட்டது என்ற பதிலை சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மார்க்கத்தை குறித்து பேசவில்லை, இஸ்லாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தல, தாவா செய்யல, சஹாபாக்கள் பேசல, எதுவுமே செய்யல. ஆனால் வெறுத்த ஒருவர் விருப்பத்திற்குரியவராக மாறுவதற்கான காரணம் என்ன? அதுதான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல். ஹபீபி படத்துல வர்றது இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு வாழ்ந்தார்கள் பாத்தீங்களா? சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் பாத்தீங்களா? ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டனோடு எப்படி பேசுகின்றார், எப்படி பழகுகின்றார், அந்த மக்கள் தன்னுடைய தலைவனை எப்படி நேசிக்கின்றார்கள், எப்படி கட்டுப்படுகின்றார்கள், எப்படி ஒரு வாழ்வை வாழ்கின்றார்கள் என்ற அந்த வாழ்க்கையை 3 நாட்கள் பார்த்து அதனுடைய விளைவு, அந்த எஃபெக்ட் என்னன்னு சொன்னா ஒருவரை அப்படியே அவனுடைய உள்ளத்தை மாற்றி போடுகின்றது. அத்தனை அம்சங்களும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டும்தான் உண்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு நம்முடைய கைகளில் ஒரு ஆயுதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த ஆயுதத்தை நாம் இன்றைக்கு பயன்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோமா? எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கும், எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களை எல்லாம் நாம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, போய் அழைப்புதலை கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்துட்டு வந்தா மட்டும் போதும். எல்லாருக்கும் சந்தேகங்கள் இருக்காது. ஒரு 50 பேர் வர்றாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி விமர்சனங்கள் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேடல் இருக்காது. ஒவ்வொருவருடைய விமர்சனம், தேடல், மனநிலை என்பது வேறு வேறாக இருக்கும். ஆனால் அங்கே 15 கேள்விகள் 20 கேள்விகள் கேட்கப்படுதுன்னு சொன்னா ஒருவருக்கு சந்தேகமே இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு இந்த கேள்வியின் மூலமாக, இந்த ஆளுங்கள் சொல்லக்கூடிய பதிலின் மூலமாக, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். அல்லாஹ் நாடினால் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் போய் சேரலாம். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் அவர்கள் எத்தனை விஷயங்களை செய்வாரோ அத்தனை விஷயங்களுக்கும் நன்மை அல்லாஹ். யாரெல்லாம் அழைப்புகளை எடுத்துட்டு நாம தெருவா அலைஞ்சமோ, யாரெல்லாம் அதற்காக பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி வீதி வீதியாக அலைஞ்சமோ, யாரெல்லாம் நோட்டீஸை எடுத்து வைத்துக் கொண்டு என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, வீட்டு வாசலை விட்டு விரட்டினாலும் பரவாயில்லை, நான் போய் நிற்கும் போது என்னை கண்டாலே விரண்டு ஓடுறாங்க, முகத்தை திருப்பி கொண்டு போகின்றார்கள், என்னை வரவேற்கவில்லை, வீட்டுக்குள்ளே அழைக்கவில்லை, கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சு ஒரு சாயா போட்டு கொடுக்கல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் நிற்பேன், மார்க்கத்துக்காக நிற்பேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி எத்தனை சிரமங்களையும் அனுபவிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நபிமார்கள் அனுபவிக்காத சிரமமா? நூஹ் நபி அனுபவிக்காத சிரமமா? ஏன் நூஹ் நபியோட வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதற்கான காரணம் என்ன? இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருப்பாங்க. அதற்காக நீங்க போகாம இருந்துடாதீங்க, அதுக்காக நீங்க போய் கூப்பிடாம இருந்துடாதீங்க. உங்களுடைய வேலை என்ன? போய் அழைப்பது உங்களுடைய வேலை. எல்லார் மீதும் பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் உள்வாங்கியவர்களாக நம்மால் இயன்ற அளவிற்கு ஒரு நபர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு நபர் குறைந்தது 2 மாற்று மத மக்களை அழைத்து வந்தாலே போதுமானதா இல்லையா? 50 பேர் வந்திருக்கிறோம், ஒருத்தர் நமக்கு தெரிந்த வியாபாரம் செய்யக்கூடிய மக்களா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வெறும் 2 பேரை டார்கெட் வச்சு நான் ஒரு 2 நண்பர்களை அழைத்து வருவேன் என்று அழைத்து வந்தால் ஒரு 100 பேரை அந்த நிகழ்ச்சிக்கு நம்மால் கூட்டு வர முடியும். பெரிய விஷயம்லாம் கிடையாது, செய்ய முடியாத காரியம் கிடையாது. நிச்சயமா நம்மால் அல்லாஹ் நாடினால் செய்ய முடியும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படிப்பட்ட ஒரு நிலையை கையில் எடுத்து நம்மால் முடிந்த வரை, நம்மால் இயன்ற அளவுக்கு ஒரு 2 பேரையோ ஒரு 3 பேரையோ நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்தோம்னு சொன்னா அவர்கள பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும், பல பேருக்கு பல விமர்சனங்கள் இருக்கும், பொய்யான பிரச்சாரங்களை கேட்டு அவர்களுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கும்.
இஸ்லாம்னாலே பெண்ணடிமைத்தனமான ஒரு மார்க்கம் என்ற நம்பிக்கையில் நிறைய மக்கள் இருப்பாங்களா இல்லையா, பெண்கள் இருப்பாங்களா இல்லையா, நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் இந்த கடந்த காலம் முழுவதுமே நாம பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற பிரச்சாரத்தை செய்வதற்கான காரணம் என்ன, அந்த பிரச்சாரத்தை எடுத்ததனுடைய விளைவு என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம் இதை செய்யாவிட்டால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கடந்த மாதம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கி கடந்த மாதம் மட்டும் நம்முடைய தௌஹீத் ஜமாத் Facebook பேஜில் வந்த நிகழ்ச்சிகள் அப்படியே கொஞ்சம் நீங்க தள்ளி பாருங்களேன். தௌஹீத் ஜமாத் Facebook பேஜை டெய்லி பார்க்கக்கூடிய மக்கள் யாராவது இருக்கிறோமா? நம்ம ஜமாத் சார்பாக Facebook பேஜ் இருக்கு தெரியுமா? இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு தெரியுமா? லைக் பண்ணிருக்கிறோமா, ஃபாலோ பண்றோமா? தெரியாத மக்கள் நிறைய பேர் இருப்போம். அதை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கடந்த மாதம் மட்டும் நம்ம ஜமாத் சார்பாக நடந்த நிகழ்ச்சிகளை மட்டும் நீங்க எடுத்து நீங்க கொஞ்சம் அப்படியே நீங்க தள்ளி பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தாங்க புகழ் அனைத்தும். எல்லாமே பாத்தீங்க அப்படி சொன்னா பெண்களை வைத்து இஜ்திமா, மதரசா மாணவிகளை வைத்து கருத்தரங்கம், மதரசா ஆசிரியர்களை வைத்து தெருமுனை கூட்டம் மீட்டிங் போடுறாங்க. அதுல ஆலிமாக்களா இருக்கக்கூடிய இங்க கூட அந்த சபையில நீங்க அமர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு பல அந்த பேச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசுறதுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் அவங்க செலவிட்டு இருப்பாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மேடையில ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பார்க்கும்போது அவங்க முன்னாடி ஸ்டேஜ்ல மைக்கு பிடிச்சி பேசுறது சாதாரண விஷயம் எல்லாருக்கும் வந்துடாது. தயக்கம் இருக்கும். இருந்தாலும் கூட தயக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்வாங்க. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வன் என்ற அந்த நம்பிக்கையில இன்னும் போய் பேசுறாங்க. குர்ஆன் வசனங்கள் எடுத்து சொல்றாங்க. நம்ம கூட பேச முடியாது. அத்தனை ஃப்ளோவா திருமறை வசனங்களை மனப்பாடம் செய்து சொல்றாங்க. ஹதீஸ் எடுத்து முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றத அப்படியே அக்கு வேற ஆணி வேறாக தொகுத்து மக்கள் மத்தியில கொண்டு போய் போடுறாங்க. நமக்கு தெரியாது அவர்கள் பேசிய அந்த பேச்சின் மூலமாக யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. நாளை மறுமையில நிற்கும் போது அல்லாஹ் மலைமான நன்மைகளை குமிச்சு கொடுப்பான. யா அல்லாஹ் இப்படி இந்த அளவுக்கு நன்மையான விஷயத்தை நான் ஒரு வாழ்க்கையில செய்யலையே, உனக்கு தெரியாதுமா, நீ போமா என்று அல்லாஹ் அனுப்பிச்சு விடுவான் சொர்க்கத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு வேண்டாம்? அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்கு வேண்டாமா? எத்தனை விஷயங்கள் இன்றைக்கு நாம கடந்த மாதம் செய்த பிரச்சாரம் மட்டுமே ஏராளமான விஷயங்கள் பெண்களை வைத்து நம்மால் செய்ய முடிந்ததா இல்லையா? இது மாதிரியான முயற்சிகளை எடுக்காவிட்டால் அத்தனை லட்சக்கணக்கான மக்களை மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? எதற்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? எப்படியாவது மறுமையில நம்ம ரப்பிடம் இருந்து அந்த பரிசீலனை பெற்றுவிட வேண்டும். எப்படியாவது மறுமையில அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை பெற்று எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள ஓடி போயிடணும். அந்த எண்ணம் தானே எல்லாத்துக்கும். அந்த எண்ணத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நமக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, நமக்கான ஒரு வழியாக நாம் பயன்படுத்தி, நம்மால் இயன்ற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரம் ஒதுக்கினால் போதுமானது. பல்வேறு நிலையில பெண்மணிகள் வந்திருப்பீங்க, பல்வேறு நிலையில ஆண்கள் வந்திருப்பீங்க. பொருளாதார நெருக்கடி இருக்கும், பெண்மணிகளா இருக்கக்கூடிய வீட்டுல குழந்தைகளை பார்க்கக்கூடிய வேலை இருக்கும், சிரமங்கள் இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்ல மறுக்கல்ல. சிரமங்கள் இருந்தாலும் கூட அத்தனை சிரமங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். ஜமாத்தோடும் செய்ய முடியாது, நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வோட கையில தான் இருக்குது. அவன் மீது நாம் முழு பொறுப்பையும் சுமத்தி விட்டு அவன் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வரக்கூடிய 15 நாட்கள் நாம் இறங்கி நாம் உழைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் இந்த நாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல மாற்று மத மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறராக இந்த மார்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை நம்முடைய ரப்பிடத்திலே வைத்துவிட்டு அதற்காக வேண்டி நாம் உழைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாருமே உழைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்முடைய பணிகளை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் போதுமான வாய்ப்பளித்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.